கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திருத்துவ தீர்க்க தரிசன கூடாரத்தின் மூலமாக நமக்கு ஒரு தெய்வீக செய்தியை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, நம்மளுடைய சாதாரணமா உங்க கூட பயணிக்கக்கூடிய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்க குடும்பத்துக்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் பேசும்படியாக அவருடைய தலையை உயர்த்தி உள்ளார். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்புறீங்களா? ஜூலை மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, விசேஷமான தலைப்பு. என்னன்னா, அது ஒரு அற்புதத்தின் தலைப்பு. உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. இதுவரை அற்புதம் நடக்கலன்னு காத்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே அற்புதம் செய்வதற்காக ஆண்டவருடைய அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தை, நெருக்கம் நீங்குவதாக. நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவசிக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நெருக்கம் நீங்க போகுது. இப்ப நீங்க அதிகாரத்தோடு சொல்லணும். என்ன சொல்லணும்? பிசாச ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு அதை விரட்டினாரோ அதே போல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கத்தை நீங்க விரட்ட போறீங்க. விசுவசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லலாமா? நெருக்கம் நீங்குவதாக சொல்லுங்க. அதிகாரத்தோடு சொல்லுங்க. நெருக்கம் நீங்குவதாக. அதிகாரத்தோடு, வல்லமையோடு கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? அப்பேற்பட்ட விசுவாச அதிகாரம் உள்ள வார்த்தையை பார்த்து நீங்க சொல்லுங்க, நெருக்கம் நீங்குவதாக. நான் சொல்ல போறேன், நெருக்கம் நீங்குவதாக. இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமைக்குரிய தேவ பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் நீங்க போகுது, உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்க போகுது. நான் விசுவசிக்கிறேன். உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது. நான் விசுவசிக்கிறேன். நீங்க விசுவசிக்கிறீங்களா? அப்ப ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வாரா. நம்ம யார்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். நெருக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு சாதாரணமான ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஒரு சகோதரியானவன் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கிறார். ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு தெரியும். காலையில எந்திரிக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகளை அவங்களை ரெடி பண்ணணும், அடுத்த புருஷனுக்கு கணவனுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், அதுக்கு அவரை தயார்படுத்தணும், அடுத்து அவள் தயாராகணும், குடும்பத்தில் உள்ள தாத்தா பாட்டி மற்றும் மாமனார் மாமியார்கள் அவர்களை பாதுகாத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு, வேலையின் நிமித்தம், பணி சுமையின் நிமித்தம் வெளியில வேலைக்கு போனாதான் தன் குடும்பத்தை காப்பாற்ற முடிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர பெண்ணானவள் பேருந்துக்காக தன் வேலையை நோக்கி பயணிக்க செய்கிற பொழுது, அந்த பேருந்துக்கு நிக்கிற பொழுது, பேருந்து நிரம்பி கூட்டம் வழிகிற பொழுது அவள் எப்பேற்பட்ட பயணத்தை மேற்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. நெருக்கத்துல தான் அந்த பயணம் மேற்கொள்வார். அப்படிதானே? அதே நேரம் அவள் வேண்டிக் கொண்டிருக்கிறாள், அப்பா இந்த நெருக்கத்துல என்னால போக முடியாது டாடி, நான் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கேன், எனக்கு ஒரு உட்கார்ந்து போற மாதிரி சீட்டு வேணும்னு அவள் மனதில் வேண்டிக் கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயம் ஒரு பேருந்தை அனுப்புவார். எப்படி நடக்கும்? கர்த்தர் அனுப்புவார். இதுதான் இன்னைக்கு அநேக மக்களுடைய பாடுகள்ல நெருக்கத்தின் மத்தியில இருக்காங்க. பல நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் கிடைக்காதா? நான் தேடிக்கொண்டிருக்கிறதுக்கு உனக்கு மன அமைதி கிடைக்காதா? நான் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதானே எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை, அந்த நடுத்தர பெண்மணியானவள் மிகவும் நெருக்கத்தின் மத்தியில எனக்கு ஒரு அமர்வதற்கு ஒரு சீட்டு கிடைக்காதான் எப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதானே உங்கள பல பேர் ஏங்கிக் கொண்டிருக்கீங்கல்ல. ஆண்டவர் சொல்றார், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம யார்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி செய்வார். நம்ம இந்த மனமகிழ்ச்சி யாரை நோக்கி போறோம்? யாரை நோக்கி போகிறோம்? சினிமாவை நோக்கி போகிறோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக உள்ளவங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க குடியை நோக்கி போகிறாங்க. சினிமா, சீரியல், சந்தோஷம், இதுலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறாங்க. அது எல்லாமே தற்காலிகம். அது ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குடிகாரனுக்கு நைட்டு குடிச்சா போதும், விடிஞ்சா அந்த புத்தி தெளிஞ்சு போயிடும், அந்த சந்தோஷம் மறுபடியும் அவனுக்கு கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு ஒரு சந்தோஷத்தை தருவார். விசுவசிக்கிறீங்களா? நீங்க நெருக்கத்துல தான் இருக்கீங்க, ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. கஷ்டத்துல தான் இருப்பீங்க, ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. பாடுகள் மத்தியில தான் இருப்பீங்க, ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க விசுவசிக்கணும், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனது வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார்னு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது இல்ல. அதே போல நீங்களும் சொல்லணும். சொல்லுவீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 7 வார்த்தைகளை சொல்லித்தரேன். உங்க நெருக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக. நீங்க பல பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை, 7 வார்த்தை உங்களோடு பேசுகிறார். இந்த 7 வார்த்தையை நீங்கள் அன்றாட உங்க வாழ்க்கையில பயன்படுத்துகிற பொழுது உங்கள் அற்புதம் நிச்சயம் உங்கள் கண்கள் காணும். விசுவசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்க கண்ணு தான் பார்க்க போகுது. எதை? உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதத்தை உங்க கண்கள் பார்க்க போகுது.
உங்கள் செவிகள் அதை கேட்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். கேட்க கேட்க அற்புதம் நடக்கும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். உங்க இருதயத்துல நீங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நீங்க இருதயத்துல ஆண்டவரோடு வாஞ்சையோடு பேசிக்கொண்டே இருங்க. அப்பொழுது அற்புதம் உங்களுக்கு நடைபெறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. என்னுடைய மனமகிழ்ச்சி எப்பொழுதும் கர்த்தர் தான். என்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதும் கர்த்தரிடத்துல தான். என் வேண்டுதல்களை நான் வைப்பதும் கர்த்தரிடத்துல, என் விண்ணப்பத்தை நான் வைப்பதும் கர்த்தரிடத்துல தான். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, முடங்கி விடாதீங்க. ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே, வெற்றி பந்தயத்திலே ஜெயிக்கக்கூடிய வீராங்கனைகளும் வீரர்களும் என்ன செய்யணும்? அந்த இலக்கை நோக்கி ஓடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த இலக்கை நோக்கி நீங்க ஓடுங்க. உங்க நெருக்கம் உங்களை விட்டு விலகணும். அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கனியை ருசிக்க வைப்பார். ஏனென்றால் நீங்கள் ஓடுவது உங்கள் ஓட்டத்தினால அல்ல, ஆவியானவருடைய ஓட்டத்தினாலே. உங்கள் பலத்தினால இல்ல, ஆவியானவருடைய பலத்தினாலே, உங்க பராக்கிரமசாலினாலே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பராக்கிரமசாலினாலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பந்தயமானது ஓடுகிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் வெற்றியை தரப்போகிறார். ஜூலை மாதத்திலே ஒரு வெற்றியை தரப்போகிறார். நீங்க நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்களேன். இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த செய்திக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். திருமணத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும், வேலைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், கர்ப்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும், கண்ணீருக்கு ஒரு அற்புதம் நடக்கும், சமாதானத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும், வியாதிக்கு ஒரு அற்புதம் நடக்கும், பாடுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், கஷ்டத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏனென்றால் நான் நம்புவது கர்த்தராலே வரும். நீங்க சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உங்களுக்கு வரப்போகுது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நான் ஒத்தாசை அனுப்புவேன். ஆண்டவர் சொல்றார். இதோ பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் வார்த்தை இருக்குது அல்லவா? இதோ கேட்கிற பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிற பொழுது என் ஆண்டவர் எனக்கு தருவார், என் கர்த்தர் எனக்கு தருவார், என் பிதாவான தேவன் எனக்கு தருவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என்னைக்காவது சரித்திரத்துல சொல்லுங்களேன், அவருடைய பிள்ளைகளாக இருந்து தோற்று போன வரலாறு ஒருவருக்கு உண்டா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் எவ்வாறு தோற்பதற்கான சரித்திரத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யோசிங்க, யோசிங்க. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்றதா சரித்திரமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தோற்று விடுவீர்களா? அப்படி இருக்கும் பொழுது சரித்திரத்தில் நீங்கள் தோற்று விடுவீர்களா? இல்லவே இல்ல. நான் நிச்சயமாக சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் அற்புதத்துக்கு முடிவு உண்டு, உன்னுடைய விடுதலைக்கு முடிவு உண்டு, உன்னுடைய கண்ணீருக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நிச்சயம் முடிவு உண்டு. உன் ஜெபத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை நீ காண போகிறார். ஆனந்த களிப்பாக மாற்றி அற்புதத்தை ருசிக்க போற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஹல்லேலூயா. ஜூலை மாதம் முடிவதற்குள்ள அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. என்ன அற்புதம் வேணா இருக்கட்டும். இதோ ஜெபித்து கொண்டிருக்கீங்கல்ல, சாட்சியா சொல்ல போறீங்க. ஜெபித்து கொண்டிருக்கீங்களா, அப்பா இது எனக்கு வேணும் ஐயா, இந்த விண்ணப்பம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து பாடுகிறீர்களா? பாடுகிற வழியில் அற்புதம் நடக்கும். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே வெற்றி, கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே வெற்றி. நீங்க பாடணும், நீங்க துதிக்கணும், நீங்க ஆராதிக்கணும், நீங்க பேசுகிற பொழுது அற்புதம் நடக்கும். இது எப்படி நடக்கும் நினைக்காதீங்க, கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? 7 வார்த்தை என்னை போல பேசுங்க. இப்பொழுது கேட்கிற பொழுதே பேசுங்க. எப்படி பேசணும்? அவர் என்னோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அழிந்து போகவில்லை, அவர் இறந்து போகவில்லை, சதா காலமும் உயிர் தெழுந்த தேவனாக உங்களுக்காக எனக்காக உயிர் தெழுந்த வல்லமையோடு பரலோகத்திலிருந்து அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் அபிஷேக வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்ப கேளுங்க. அபிஷேகத்தை இரட்டித்தனமாக கேளுங்க, அபிஷேகத்தை இரண்டத்தனையாக கேளுங்க, அற்புதத்தை கேளுங்க, அபிஷேக வல்லமையை கேளுங்க, உங்க ஊழியத்தில் அபிஷேக வல்லமையை கேளுங்க. அப்பா இந்த ஊழிய வல்லமை எனக்கு பத்தாது, இன்னும் உங்களுக்காக ஓடணும். இந்த கால்களை வலுப்படுத்துங்க, இந்த வாயை திடப்படுத்துங்க, இந்த கரங்களை வலுப்படுத்துங்க. கேட்கும் பொழுதே அற்புதம் பெற்றுக் கொள்வீங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அடுத்தது உலகத்தில் இருக்கிறவங்களும் என் தேவன் பெரியவர். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உலகத்துல பிசாசு என்ன வேணா செய்யட்டும், ஆனா உலகத்தில் இருக்கிறவரையும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு. எனக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு. அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளையே, நீங்க போற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். நீங்க நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. மோசேவோடு இருந்தது போல அவர் உங்களோடு இருக்க போறார். நம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருக்க போறேன். உங்க குடும்பத்தை வெற்றி பாதையில நடத்த, உங்க வேலையில வெற்றி பாதையில் நடத்த, உங்க ஊழியத்தில் அபிஷேக வல்லமையில் நடத்த, உங்க வேலை வாய்ப்புல வெற்றி பெற, உங்க திருமண காரியங்களை செய்து முடிக்க, இன்னும் அநேக காரியங்களை செய்து முடிக்க, தடைபட்டு கொண்டிருக்கிற வீடை கட்டி முடிக்க கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நம்புறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதலும் ஒற்றை வார்த்தை போதும். ஆண்டவருடைய வார்த்தை மெய்யான வார்த்தை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை,
உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுவாரு, அந்த பலவீனத்திலையும் சொல்லுவாரு, அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறாரா. நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் செவிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கிற பொழுது ஒரு அற்புதம், இப்பொழுது ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அற்புதம். நம்புங்க, விசுவசிங்க, ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பிலே ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறதிலேயே ஒரு அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். என் அன்புக்குரிய தேவனே, என் அன்புக்குரிய கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல எதையெல்லாம் உங்க பாதத்துல ஊற்றினாங்களோ, எதெல்லாம் உங்க சமூகத்துல ஊற்றினாங்களோ, அதுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா, இது எங்களால் அல்ல, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத குப்பை, நாங்கள் களிமண் டாடி. இந்த குயவன் கையில ஒப்படைக்கப்பட்ட சாதாரண களிமண். எங்களை உயர்த்தின தகப்பன், பிள்ளைகளை உயர்த்துங்க, பிள்ளைகளை உயர்த்துங்க. அவங்க இருதயத்துல வாஞ்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்து முடிப்பாராக. சாட்சியாக பிள்ளையை நிக்க வைப்பாராக. இருதயத்துல ஊறிக்கொண்டிருக்கிற அநேக அழுகைகளை ஆண்டவர் நிறுத்தி அற்புதத்தின் ஆனந்த கழிப்பாக மாற்றுவாராக. என் தேவன் செய்கிற அற்புதத்துக்கு நன்றி செலுத்தி, எங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு ஜூலை மாதத்துக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளை அவருடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில விசேஷ அற்புதங்களை காண்பதற்கு எங்கள் கண்கள் திறந்தவருக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. God bless you. God bless you. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென்.